ஃபேன் தான். ரீசன்ட்லி உங்களை பாட்டுகள் எல்லாம் நான் கேட்டிருக்காரு. இந்த கோல்டன் என்னது கோல்டன் ஸ்பாரோ நெஞ்சிலே ஆரோ லவ் யூ சார் இவரை மாதிரி தானே இன்னும் உங்களோட டே தான். ஓகே, எனக்கு இன்னும் தமிழ் படத்தில் நடிக்கணும்னு நிறைய ஆசை வந்ததுக்கு காரணமே வீரா தீரா சூரா என்ன படத்தில் நடித்த பெரிய ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கு டைரக்டர் அருண்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அவர் உண்மையான மனிதன் தான், தங்கமான மனிதன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவரை சித்தா நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது. இந்த படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு சித்தே இருந்தது கண்டதுக்கு வேறு லெவல், அந்த மாதிரி நான் ஃபேன் ஆகிடுச்சு. தேங்க்யூ அருண் சார். எனக்கு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுவோம், அதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். அவர் என்ன தமிழில் பேசுவார். தேங்க்யூ சார். இந்த ஃபிலிம் முடித்ததுக்கப்புறம், அந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களை நான் மலையாளம் நான் சொல்லித்தரும், நான் கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ விக்ரம் சார். லவ் யூ சார், லவ் யூ. விக்ரம் சார் எவ்வளோ பெரிய நடிகரான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை நான் நேரிட்டு பார்க்கும்போது அவர் நடித்த கதாபாத்திரங்களை எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்து. சேது, காசி, சேது, இன்னும் இருக்கு அன்னியன், பொன்னியின் செல்வன், பின்ன நிறைய இருக்கு, பிதாமகன் சார், எல்லாமே இங்கே வந்து போச்சு. நான் அப்படியே சாரனை பார்த்துட்டே இருந்தது. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இவங்கள தானே பண்ணது. ஐயோ என்ன சார் அது, நான் அதிசயமாக இருக்கு. ஒரு அதென்ன ஒரு பயங்கரமான ஆள். ஐ லவ் யூ சார். உங்களை போல் நானும் விக்ரம் சாரோட பெரிய பெரிய ஃபேன் தான், அது அவருக்கே தெரியும். லவ் யூ சார். இனி வந்து எஸ்ஜே சூர்யா சார், அது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் எனக்கு பிடிக்கும். அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் நியூ தான். நியூ பார்த்ததுக்கப்புறம் நான் சாருடைய ஃபேன் ஆகிட்டேன்.